வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுங்களா? இரவு ஒரு 7 மணி அல்லது ஈவன் ஒரு 6 மணிக்கு முன்னாடி சாப்பிடணும், இல்லாட்டி இரவு உணவு சாப்பிட்றது மிகவும் ஆபத்து, எல்லா விதமான உடல் பருமன், சர்க்கரை நோய் எல்லாத்துக்குமே அதுதான் காரணம் அப்படின்னு ஒரு வாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக முன்வைக்கப்படுது. நிறைய மக்கள் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு வரத்துக்கு 8-9 மணி ஆகுது. சரிங்களா? நைட்டு தான் பொறுமையாக சமைச்சு சாப்பிட முடியுது. மேபி ஒரு ஆஃபீஸ் ஜாப் இருக்கிறவங்க ஒரு 6 மணிக்கு டான்னு வீட்டுக்கு வரவங்க மேபி இதை கடைபிடிக்க முடியுமா இருக்கும். பட் பெரும்பாலும் நல்லா உழைச்சிட்டு நைட்டு வரவங்களால் அதை பின்பற்ற முடியல இல்லைங்களா? ஈவன் மருத்துவர்கள் சொல்கிறோம், நாங்களே ஓபிடி பார்த்துட்டு 9:30 வீட்டுக்கு வரோம், அது எப்படி இரவு உணவு சாப்பிடாமல் இருக்க முடியும்னு ஒரு எதிர்வாதம் முன்வைக்கப்படுது. ஸோ இதற்கான தீர்வு என்ன? ஸோ இரவு உணவு சாப்பிட்றது ஆபத்து இல்லையா? அல்லது அப்படி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை என்ன மாதிரியான உணவுகள் எடுத்தால் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும்? அதை பற்றி நம்ம இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முன்னாடிலாம் நம்ம ஊர் மதுரையை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நடுராத்திரி ஒரு 12 மணிக்கு போனால் கூட உங்களுக்கு சுட சுட இட்லி கிடைக்கும், பரோட்டா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ நம்ம ஊரில் எல்லா நகரங்களுமே தூங்கா நகரம் ஆயிடுச்சுங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கே போனாலும் இரவு கடைகள், அதுவும் உணவு விடுதிகள் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிடுச்சு. நைட்டு பிரியாணி, நள்ளிரவு பிரியாணி, 2 மணிக்கு 3 மணிக்கு டைம்லாம் இப்போ இல்லை. 24 மணி நேரமும் சாப்பாடு கிடைக்குது. சரிங்களா? 24 ஹவர்ஸ் ஃபுட் டெலிவரி கிடைக்குது. எல்லாம் ஆர்டர் பண்ணால் வருது. ஸோ எல்லாம் போய் ராத்திரி உணவுக்குன்னே தேடி லைன் கட்டி நின்று சாப்பிட்றாங்க. முன்னாடிலாம் வேலைக்கு போயிட்டு லேட் ஆகிடுச்சுங்கிறவங்க ஏதாவது முடியலன்னா சாப்பிடுவாங்க. இப்போ ராத்திரி உணவுக்கு சாப்பிட்றதுங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஹேபிட் மாதிரி, அது ஒரு ரிச்சுவல் மாதிரி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் மாறி போயிருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்ப்போம். முதல்ல வரலாறுலேருந்து ஆரம்பிப்போங்க. நீங்கள் அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செயற்கை விளக்குகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இரவு உணவுன்னு ஒன்றும் கிடையாது. இரவு உணவுங்கிறது பெரும்பாலும் சாப்பிட மாட்டாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சாயங்காலம் சூரியன் மறையிறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. சரிங்களா? சூரியன் உதிச்ச பின்னாடி சாப்பிட ஆரம்பிச்சுட்டு சூரியன் மறையிறதுக்குள்ளே சாப்பிட்ருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நாளடைவில் அப்புறம் செயற்கை மின் விளக்குகள்லாம் வர ஆரம்பித்த பிறகு தான், அந்த லைட், ஆர்டிஃபிஷியல் லைட் வந்த பிறகு தான் இரவு உணவு அப்படிங்கிறதே மாற ஆரம்பிச்சிது. அப்போ மற்ற வேலை உணவுகள்லாம் எப்படிங்க? மற்ற வேலை உணவுகளும் அப்படி தான். அந்த காலத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஒன்றும் கிடையாது. ஸோ பிரேக்கிங் த ஃபாஸ்ட் அப்படிங்கிறதே 17ஆம் நூற்றாண்டில் தான் அந்த பழக்கம் வந்துச்சு. முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா காலை உணவுங்கிறதே ஒரு 11-12 மணிக்காக சாப்பிடுவாங்க. அதுதான் ஆக்சுவலி காலை உணவு. ஒன்று இரவு உணவு அப்படின்னு ஒன்று எதுவும் கிடையாது. ஸோ டின்னர் அப்படின்லாம் சொல்கிற பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சாப்பிட்ற உணவு தான். லஞ்சுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நஞ்சியான்னு சொல்லுவாங்க, ஒரு ஸ்நாக் மாதிரி. காலை உணவுங்கிறது 12 மணிக்கு. அதை தான் பிரேக்கிங் த ஃபாஸ்ட். தான் 17ஆம் நூற்றாண்டுலாம் பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு அவங்க இந்த ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு விரதத்தை முறியடிச்சிட்டு சாப்பிட்றது தான் பிரேக்கிங் த ஃபாஸ்ட்டுங்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஐரோப்பிய நாடுகளில் இந்த பழக்க வழக்கங்கள் இப்படி தான் வந்துச்சு. ஸோ மதியம்தான் ஒரு நாளையோட முதல் உணவு, காலை உணவும் கிடையாது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரவு உணவுங்கிறது ஒரு சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு. அது ஏழை எளிய மக்கள் ஒரு நார்மலான உணவும், வசதி படைத்தவர்கள் ரொம்ப ஒரு கிராண்டான விருந்துகளும் சாப்பிடுவாங்க. அதுதான் டின்னர் அப்படிங்கிற மாதிரி, அப்படியே லாவிஷ் டின்னர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் வர ஆரம்பிச்சது. தொழில் புரட்சி நடந்துச்சு. அப்போ காலையில் ஷிஃப்ட்டு ஒர்க்குக்கு போகிறவங்க காலையில் சாப்பிட்டு போயாகணும். ஸோ அதனால் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுங்கிறது அப்படியே மதியானத்துலேருந்து தூக்கி காலையில் போயிடுச்சு. அப்புறம் நடுவில் இந்த நஞ்சியான் தான் லஞ்ச் அப்படின்னு மாறிடுச்சு. அது மதிய உணவாக மாறிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் உணவு எல்லாம் வேலை முடிச்சுட்டு அது 6ங்கிறது அப்படியே ஷிஃப்ட் பண்ணி லைட் இருக்கிறதுனால 7, 8, 9, 10ன்னு இப்போ அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது. நம்ம ஊர்களில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த காலத்து மக்கள் ஏதோ ஒரு பழையது அந்த மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட்டு போவாங்க. நல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் மதியானம் சாப்பிடுவாங்க, ஏதாவது எடுத்துகிட்டு போய். இல்லாட்டி எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக ஒரு 6 மணிக்கு ஒரு உணவு நல்ல ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. வேலை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வேலை உணவுகள் தான் நம்ம ஊர்லேயும் பழக்கத்தில் இருந்திருக்கு. இரவு உணவு ஏன் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம உடம்புல சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி, நிறைய காணொலிகள் அதெல்லாம் பார்த்து. சர்க்காடியன் ரிதம்ங்கிறது நம்ம எப்போ தூங்குகிறோம், எப்போ முழிக்கிறோம், நம்ம ஹார்மோன்கள்லாம் எப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணுது. நம்ம மூளையில் ஹைப்போதலாமஸ் அப்படின்னு ஒரு பகுதியில் சூப்ரா கயாஸ்மாட்டிக் நியூக்ளி அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அதுதான் இதெல்லாம் தீர்மானிக்குது. இந்த சர்க்காடியன் ரிதமை மெயினாக தீர்மானிக்கக்கூடியது லைட், ஒளி, வெளிச்சம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இதை மெயினாக தீர்மானிக்குது. ஆனால் இப்போ செயற்கை விளக்குகள் வந்த பின்னாடி இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் மாறிப்போச்சு. சர்க்காடியன் ரிதமே நம்ம ஒரு லட்சக்கணக்கான வருஷங்களாக நம்ம பழகிட்டு வந்த விஷயங்கள் இப்போ நிறைய மாறிடுச்சு. ஏன்னா செயற்கை விளக்குகள் நைட் எரிய ஆரம்பிக்கும் போது அந்த லைட்டுங்கிற சிக்னல் கட் ஆகணும் ஆகிறது இல்லை. 6 மணிக்கு லைட்டு அணையிறது இல்லை இல்லையா? ஸோ அப்போ ஆன்லேயே இருக்குது நம்ம சர்க்காடியன் ரிதம்.
சரிங்களா. ஸோ அந்த இரவு தூங்குறதுக்கான ஹார்மோனு அதெல்லாம் மெலட்டானின் அதெல்லாம் வந்து சுரக்கிறதில்ல. இன்னொரு பக்கம் உணவு மெயின் வந்து லைட்டு, ரெண்டாவது உணவும் நீங்கள் ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் அப்படியே வந்து அதுக்கப்புறம் அப்படியே சுவிட்ச் டவுன் ஆகி உங்களுக்கு வந்து சர்க்காடியன் ரிதம் வந்து ஒரு தூங்குற நிலைக்கு ரெஸ்ட்டு ஸ்டேட்டுக்கு போகுது. உணவையும் ரொம்ப லேட்டாக எடுக்கும்போது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஹார்மோனும் ஆக்டிவாக இருக்கிற ஒரு சூழ்நிலை வருது. இதனால தான் இரவு உணவை சாப்பிடுறது ஆபத்தானது, அதனால தான் பெரும்பாலான நோய்கள் வருது அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ஸோ இது உண்மையா அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இரவு உணவை சாப்பிடுவது அடுத்த நாள் நம்ம ரொம்ப அந்த பசி இருக்கக்கூடிய உணர்வு வந்து ரொம்ப அதிகப்படுத்துது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால தான் இரவு உணவு ரொம்ப லேட்டாக சாப்பிடும்பொழுது அடுத்த நாள் காலையில் ஒரு மாதிரி பசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்வு இருக்கும். அதாவது ஹங்கர் ஹார்மோன்ஸ் அதெல்லாம் வந்து அதிகம் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடல் கொழுப்பை சேகரிக்கக்கூடிய நிறைய மாலிகுலர் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்களை ரொம்ப இரவு உணவு லேட்டாக சாப்பிட்றது அதிகம் பண்ணுது. அப்புறம் பகல் டைமில் நம்ம எனர்ஜி எந்த அளவுக்கு செலவு பண்ணுறோம் அதை வந்து குறைக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரையை வந்து சரியாக சமன்படுத்தக்கூடிய நிலை, குளுக்கோஸ் டாலரன்ஸ்னு சொல்லுவோம், அது வந்து மாறுது. நம்ம உணவு ஜீரணமாகும் தன்மை மாறுது. நம்ம ரெஸ்ட்டாக இருக்கும்போது எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம், எவ்வளோ எரிசக்தி எரியுதுன்னு, அது மாறுது. இத்தனை மாற்றங்கள் உடம்புல நடக்குது நைட்டு கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றதுனால. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஈட்டிங் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாளைக்கான ஒட்டுமொத்த கலோரிகளில் 50% மேலே நீங்கள் இரவு உணவாகவே சாப்பிட்றீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனை. அது வந்து உடல் பருமன், இந்த சர்க்கரை நோய், மெட்டபாலிக் நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகளை பன்மடங்கு அதிகம் பண்ணுதுன்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. நீங்கள் நைட்டு சாப்பிட்ட உடனே நீங்கள் படுக்கைக்கு போகிறீங்கன்னா 30% உடல் பருமன் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் பண்ணதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இரவு உணவு சாப்பிட்ட பிறகு ஸ்நாக்ஸு அப்படியே படம் பார்த்துட்டு அப்படியே சிப்ஸு முறுக்கு அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அப்படி சாப்பிடும்போது 40-50% உடல் பருமன் அதிகமாகுது. இந்த 2 பழக்கமும் சேர்ந்து பின்பற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இரவு உணவையும் கொஞ்சம் சாப்பிட்டு உடனடியே ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு அப்புறம் உடனடியே தூங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க பெட்டுக்கு, அது கிட்டத்தட்ட 200% உங்களுக்கு உடல் பருமன், சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஓ, இத்தனை பிரச்சனை இருக்கா அப்படின்னா இப்போ இணையத்தில் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் கரெக்டு தானே. ஸோ இப்போ ராத்திரி உணவுங்கிறது பயங்கர ஆபத்தானது, ராத்திரி உணவு சாப்பிட்டா அவ்வளோதான் கதை முடிஞ்சுது அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா அதுதான் இல்லை. ஒரு 2 விஷயம் ப்ராக்டிக்கலான விஷயம் நமக்கு வருவோம். பசங்க ஸ்கூலு, டியூஷனு அதெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வராங்க, சரிங்களா. அவங்க 6 மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? ப்ராக்டிக்கலான டிஃபிகல்ட்டு. அப்புறம் வந்து நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு நைட்டு வராங்க, அவங்க ஒரு 6-7 மணிக்கு முன்னாடி சாப்பிட முடியுமா? அதுவும் ப்ராக்டிக்கலாக கஷ்டம். ஸோ அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு இரவு வந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவோட தன்மை வந்து மேபி நம்ம மாற்றி சாப்பிட்டா நமக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்குமா, உடம்பு ஆரோக்கியமாகுமா அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி பார்த்தாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா மாவுச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளுக்கு பதிலாக புரதங்கள், காய்கறிகள் அதிகமாக உள்ள உணவுகளை கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சாயங்காலம் வந்து ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி, சரிங்களா, ஒரு 5-6 மணிக்கு ஏதோ ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணிவிட்டு இரவு உணர்ந்து புரதம், காய்கறிகள் மிகுந்த உணவு, சரிங்களா, மாவுச்சத்து இல்லை. இப்போ என்ன ஆகுது, புரதம், காய்கறிகள் மிகுந்த உணவு எடுக்கும்போது இன்சுலின் ஹார்மோன் வந்து அதிகமாக தூண்டப்படாது. ஸோ இந்த புரதம், காய்கறிகள் மிகுந்த உணவை இரவு உணவாக எடுக்கும் பொழுது எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வருது அப்படின்னு வந்து பார்த்தாங்க. அப்படி எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அடுத்த நாள் பசி வந்து நல்லாவே அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு, பிளட் ப்ரெஷர், பிபி வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த இரத்த குழாயோட ஸ்டிஃப்னஸ், அதுதான் பின்னாடி ஹார்ட் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும், ஆர்டீரியல் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து குறையிறது தெரிய வந்திருக்கு நாளடைவில் எடுக்கும் பொழுது. அப்புறம் காலையில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பசியின்மை, ஒரு நல்ல ஒரு வயிறு நிரம்பின மாதிரி ஒரு நிலை, அது வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. காலையில் எரிசக்தி எரியற தன்மை வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், லேட் நைட் சாப்பிடும்போது எரிசக்தி எரியற தன்மை குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம், இதில் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த சாயங்காலமோ அல்லது நைட்டோ முடிஞ்சால் இன்னொரு 30 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் ஏதோ ஒன்று பண்ணால் அடுத்த நாள் வந்து மற்ற டைம் எக்ஸசைஸ் பண்ணுறத விட இந்த மசில் மாஸ், சரிங்களா, லீன் மசில் மாஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொழுப்போட பர்சன்டேஜ், பாடி ஃபேட் பர்சன்டேஜ்னு சொல்லுவோம், அது வந்து டெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேனில் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, அதுவும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இரவு உணவு சாப்பிட்டா என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சோ அந்த எல்லா பிரச்சனையுமே சிம்பிளாக இரவு உணவை என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம கவனித்தா அது வந்து அருமையான, அப்படியே நமக்கு ஆப்போசிட்டாக ரொம்ப நல்ல முடிவுகள் வந்ததாக வந்து சொல்லிச்சு. இதை ஏன் நான் டீப்பாக வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் என்னை சார்ந்த நண்பர்கள் இந்த குழுமம் இதில் இந்த பேலியோ உணவு முறை அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வருஷமாகவே இரவு வந்து நம்ம மாவுச்சத்து கம்மியான புரத உணவுகள், காய்கறி உணவுகள் இதெல்லாம் அறிவுறுத்திட்டு வரோம். எப்போ போல் இரவு வந்து நான் எப்போ போல் ஒரு 8 மணிக்கு, நம்ம ரொம்ப லேட் நைட் சாப்பிட சொல்கிறது இல்லை, 11 மணிக்கு அந்த மாதிரி ஒரு 8-9 மணிக்குள்ளே சாப்பிட சொல்கிறோம். கரெக்டான உணவுகள் எடுக்கும்போது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இப்போ சொல்லப்படுதோ இது எல்லா பிரச்சனைகளையும் தீர்வாகிறத பார்க்குறோம். ஸோ நம்ம இரவு உணவு வேணான்னு சொல்கிறது இல்லை. ஈவன் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி நான் டயட் பிளான்ஸ் கொடுக்குற நண்பர்களுக்கு
வந்து பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு இன்னும் நிறைய பேர் காலையில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மதியம் நைட் உணவு அப்படி தான் கொடுக்குறோம். இரவு வந்து நல்ல ஒரு புரதம் மிகுந்த உணவுகள், மாவுச்சத்து இட்லி தோசை சாப்பாடு அதெல்லாம் வேணான்னு சொல்லிடுவோம். பட் புரதம் மிகுந்த உணவுகள், காய்கறி உணவுகள் இந்த மாதிரி எடுத்துக்க சொல்லுவோம். இந்த மாதிரி எடுக்கும்போது எதர் பேலியோலையோ அல்லது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லையோ லோ கார்பில் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இரவு சரியான உணவு முறை எடுக்கும் பொழுது எல்லா சர்க்கரை நோய், உடல் பருமன், சரிங்களா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஓடி, ஃபேட்டி லிவர், இது அந்த ட்ரைக்ளிசரைடு, அதிக ரத்த கொழுப்பு, இது எல்லாமே ரொம்ப அருமையாக குறையிறத நான் கண்கூட ஆயிரக்கணக்கான பேஷண்ட்டோட டாக்குமெண்டேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆராய்ச்சிகள்லாம் மேலும் நான் பார்த்தேன். ஸோ இரவு உணவை சாப்பிட்டாவே ஆபத்து அப்படின்னு கிடையாது, சரிங்களா. இரவு உணவு உங்களால் தவிர்க்க முடியுது, உங்களோட வேலைகள் அப்படி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு 6 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிக்க முடியும். நீங்கள் இரவு வந்து ஒரு மாவுச்சத்து உணவு தான் சாப்பிடணும், எனக்கு இட்லி தான் சார் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வேணா ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் இரவு உணவு நார்மலாக எப்போ போல் சாப்பிட்றீங்க அப்படின்னா நம்ம பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு மாவுச்சத்தை குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு புரதம் காய்கறிகள் அதிகம் பண்ணுங்கள். சும்மா சட்னி வச்சு 5 தோசை உள்ளது இல்லாமல் நீங்கள் டோட்டலாக நீங்கள் மாவுச்சத்தை நிறுத்திட்டு நைட் வெறும் ஒரு சுண்டல் சாப்பிட்றது, அல்லது ஒரு 2 ஆம்லெட் சாப்பிட்றது, அல்லது கொஞ்சமாக ஒரு சிக்கன் சாப்பிட்றது, அல்லது நான்வெஜ் சாப்பிட்றது, அல்லது ஒரு பன்னீர் சாப்பிட்றது, அந்த மாதிரி சாப்பிட முடிஞ்சால் ரொம்ப சந்தோஷம், கூட கொஞ்சம் காய்கறிகளோட. அப்படி முடியலையா அட்லீஸ்ட் இந்த புரத உணவுகள் எடுத்துகிட்டு அதோட கொஞ்சம் மாவுச்சத்து, உதாரணத்துக்கு சும்மா ஒரு பேருக்கு ஒரு தோசை, ஒரு சப்பாத்தி, ஏதோ ஒரு 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் காய்கறிகளை சாப்பிட்டு, அல்லது ஒரு சின்ன லைட்டாக ஒரு பழங்கள் சாப்பிட்டு நீங்கள் படுத்தீங்க. அதுவும் வந்து சாப்பிட்டு ஒரு 8 மணிக்கு, அதாவது இரவு உணவு ஓகே அப்படின்னா நீங்கள் அதுக்கு 11 மணிக்கு சாப்பிட வேணாம், ஒரு 8, 8:30, ஒரு 9 சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து படுக்க போங்க. முடிஞ்சால் இதை சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். நைட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண முடியலன்னா சாயங்காலம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணிங்கன்னா ஆக்சுவலாக எதெல்லாம் பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இம்ப்ரூவ் ஆகிறதா தெளிவான ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது. எனக்கு கண்கூடான எவிடன்ஸும் என்னோடய பேஷண்ட்ஸ் கிட்டேருந்து இருக்குது. ஸோ அல்டிமேட்டாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு இரவு மாவுச்சத்து தான் சாப்பிட்ணுமா, சரி நீங்கள் கொஞ்சம் நேரமாக ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஆனால் உங்களுக்கு இரவு உணவை நார்மலாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன உணவை சாப்பிட்றீங்கிறத பார்த்து அதனுடைய தன்மையை மாற்றிக்கிட்டால் இரவு உணவுனால் என்னென்ன பிரச்சனைலாம் வருதோ அதெல்லாம் ஆக்சுவலாக அந்த பிரச்சனையவே சரி பண்ணக்கூடிய ஆயுதமாக இரவு உணவை மாற்ற முடியும். ஸோ இரவு உணவு ஆபத்தானது, இரவு உணவாக அந்த டைனோசர் வந்துருச்சு, நீங்கள் எல்லாம் 5 கிலோமீட்டர் தாண்டி ஓடுங்க அப்படின்னு ஜுராசிக் பார்க்கில் சொல்கிற மாதிரி ஓட தேவையில்லை. இரவு உணவை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு இதே பிரச்சனைகள்லேருந்து, இதே உடல் பருமன்லேருந்து, இதே சர்க்கரை நோய், ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வரவும் முடியும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். மேலும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.